துளசி நினைக்கிறது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, துளசி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அன்பு ஆனந்தியை பிரிக்கிறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது அன்புக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி ஆனந்துக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி 2 பேரும் சுமூகமா விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. பட் அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்கா இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் ஒரு ஆப்பா அமைய போகுது. ஏன்னா லலிதாவுக்கு கண்டிப்பா இது சுத்தமாவே பிடிக்காது. இது பண்ணது தப்பு அப்படின்றது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். சோ இப்போ அந்த அம்மாக்கே தெரியாம அந்த அம்மா கிட்டேயும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அண்ட் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆனந்திட்ட கையெழுத்து வாங்கணும். சோ ஆனந்திட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க நினைச்ச விஷயம் நடந்துரும். கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஜட்ஜு கூப்பிடுவாங்க 2 பேத்தையும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க ஷாக்கா போய் நிப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்ல எங்களுக்கு சம்மதம் கிடையாதுன்னா 2 பேரை சேர்த்து வச்சிருவாங்க. அவ்வளவுதான் நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க விவாகரத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த கேவலமான பிளானை போட்டது நம்ம மக்கு துளசி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய சாதனை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஆகா, நம்ம ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் கரெக்டா நடந்துருச்சுன்னா தவசியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு மட்டமான திட்டம் வச்சிருக்காங்க. சோ பாப்போம் அவங்க நினைக்கிற விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இது ஒரு பக்கம் கரெக்டா போய்கிட்டு இருக்குது. அண்ட் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆனந்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ரகு கொலையில கருணாகரனுக்கு சம்மதம் இருக்குது அப்படின்ற உண்மையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்படி கண்டுபிடிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணாகரனுக்கு ஒரு பயம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. என்னடா அது நம்ம தான் இந்த கொலை பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, இந்த பயம் என்ன செய்யும் அப்படின்னா அவர் மேலும் சில விஷயங்கள் தப்பு செய்யறதுக்கு உதவி செய்யும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பயத்துல அவர் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் பண்றது எல்லாமே தப்பாதான் அமையும். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுவே அவர் எவிடன்ஸை கொடுக்குற மாதிரி ஆயிரும். சோ இப்படிதான் நம்ம கருணாகரன் மாட்ட போறாரு. சீக்கிரமே அது நடக்க போகுது. அண்ட் கருணாகரன் மாட்டினா இந்த கொலை உண்மையிலே கருணாகரன் தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா கண்டிப்பா இந்த கொலைக்கு பின்னாடி அரவிந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஏன்னா அரவிந்துக்கு தான் இப்ப அன்பு ஜெயிலுக்குள்ள அனுப்பணும். அண்ட் அன்பு ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாது அவங்க அண்ணன். சோ இவங்க 2 பேருக்கு தான் இது முக்கியமான நோக்கம். பட் கருணாகரனுக்கு பெருசா எந்த நோக்கமும் இல்லைனாலும் இப்ப நடக்கிற விஷயத்துல கருணாகரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. எப்படி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா மித்ரா மூலியமா சம்பந்தப்பட்டிருக்காரு. ரகுவை மித்ரா சொல்லி தான் அவர் கூட தங்க வச்சிருந்தார் அப்படின்றதுனால சோ எல்லாருமே ஒரு பிணைக்கப்பட்ட செயின்ல இருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு உண்மையா தெரிய வரும்போது இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மாட்டிக்கிடுவாங்க. இதுதான் சரியான நேரம். ஆனந்தி அடுத்தடுத்து உண்மைகளை கண்டுபிடிச்சு யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத சீக்கிரமே இந்த உலகத்துக்கு காட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம அன்பை ரிலீஸ் பண்றதுக்கான நேரமும் நெருங்கி வந்துருச்சு. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆனந்தி எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றியில தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காங்க அன்பை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது நிறைய தோத்து போயிருக்காங்க. பட் இப்போ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே அவங்களுக்கு வெற்றியா மாற வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா வெற்றியா மாறும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும்.